Taste the Daily. கார்த்திகேயன், இப்போ 4 முனை போட்டி. இப்போ நாம் தமிழரும் களத்தில் இருந்து அவங்களும் இருந்துட்டு இருக்கிறாங்க. அணிகளா 3 முனையா இருந்துட்டு இருக்கு. இதுல தேசிய தலைவர்களினுடைய வருகை அது வாக்காளர்கள்ட்ட என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க? நீங்க ஒரு அதுக்கு நான் ஏற்கனவே சொன்ன ஒரு வேல்யூ அடிஷன் இருக்கும். மோடி வர்றதுனால அந்த அதிமுக பாஜக தொண்டர்களுக்கு ஒரு உற்சாகப்படுத்தும். அதை வர்றதுனால ஒரு சின்ன ஒரு மொமெண்டம் அவங்களுக்கு கொடுக்குமே ஒழிய, வாக்காளர்கள்லாம் எனக்கு தெரிஞ்சு இந்த லாஸ்ட் 1 வீக் பேசி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுனாலலாம் யாரும் ஓட்டு மாற்ற போகிறதில்ல. அவங்க மைண்டெல்லாம் இதோட மேடப் தேர் மைண்ட் ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி எல்லாமே முடிவாயிடும். அப்போ நீ சொல்றது மாநில அதிமுக தான் செட் பண்றாங்க. ஆமா நேரட்டிவ் நீங்க அதனால நான் ராகுல் காந்தி உதாரணம் சொன்னேன். ராகுல் காந்தி வந்தது ஒரு ரைட் டைம்ல வந்ததுனால டிஎம்கே காங்கிரஸ் அலையன்ஸை நல்லா கேல்வனைஸ் பண்ணுச்சு. ப்ளஸ் அவருடைய அந்த ஆப்டிக்ஸ் இருக்குல்ல, அந்த ஸ்வீட்டு வாங்குறது அதுன்றதெல்லாம் மக்கள் அது இயற்கையா இருந்துச்சுன்னா ஏத்துப்பாங்க. அதுதான் நான் சொல்றேன். இயற்கையா இருந்ததுன்னா அது கலைஞரோ அம்மையார் ஜெயலலிதாவோ இல்ல ஸ்டாலினோ எடப்பாடி யாரா இருந்தாலும் சரி, இயற்கையா இருந்தா எடுத்துப்பாங்க. நீங்க போயிட்டு வேட்டி கட்டுவது வெறுமனே நான் தமிழ்ல நேசிக்கிறேன்னு சொல்றதுல மட்டுமே மக்கள் நம்ப மாட்டாங்க. நீங்க 10 ஆண்டு கால ஆட்சி அதனால விமர்சனம்ன்றீங்க. சிவசங்கரி சொல்றது ராகுல் காந்திக்கு அந்த சும்மா இருக்குல்ல, அவங்களும் 10 ஆண்டுகள் யூபிஏ இருக்குல்ல, அதையும் வச்சு பாப்பாங்க. இல்ல யூபிஏவோட 10 ஆண்டு தாண்டி தானே நீங்க இன்னொரு 10 ஆண்டு முடிச்சுட்டு வந்திருக்கோம். யூபிஏ பீரியட் 2014 முடிஞ்சிருச்சு. நீங்க அதுக்கப்புறம் 10 ஆண்டு வேறொரு பிரதமர் இருந்திருக்காரு, வேறொரு கட்சி தமிழ்நாடு இந்தியாவில் ஆட்சி பண்ணிருக்கு, தமிழ்நாட்டையும் சேர்த்து அவங்க தான் ஆட்சி பண்ணியிருக்காங்க. அந்த ட்ராக் ரெக்கார்டு தான் பார்ப்பாங்க. நீங்க திருப்பியும் போய் பழையபடி யூபிஏ பீரியட்ல இதை செய்யல அதை செய்யலன்னு சொன்னீங்கன்னா அதுக்காக தான் உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. 2014 உங்களுக்கு சீட்டு வந்ததோ வரலையோ, ஒரு 37 எம்பி அதிமுகவுக்கும் பிஜேபியோட ஆதரவுல 2 பேரும், அதே போல 38 திமுக கூட்டணிக்கும், ஒரு எம்பி அதிமுக. இதெல்லாம் அந்த 2014 காங்கிரஸ் வேண்டாம்ன்றதுக்கு அப்புறம் எடுத்த முடிவு தான். அது தேசிய லெவலில் நீங்க அப்படிதானே பார்க்க முடியும். அதை விட்டுட்டு நீங்க 2014க்கு முன்னாடி இருந்த ஆன்டி இன்கம்பன்சினா அப்ப இப்ப என்ன 10 வருஷத்துல என்ன பண்ணாங்க? அது எங்களுக்கும் தானே சார் பொருந்தும். எங்களுக்கும் தானே பொருந்தும். 2019 38 எம்பியோடு வர்றாங்க. அப்ப என்ன செஞ்சாங்க இந்த 5 வருஷம்? நீட் ரத்து முதல் கையெழுத்துனாங்க, ரத்து பண்ணிட்டாங்களா? கல்வி கடன் ரத்துனாங்க. இன்னைக்கு என்ன பண்ணிருக்கீங்க? 75 கூட உங்களால மாத்த முடியல. நீங்க என்ன பண்ணீங்க? நம்பிக்கை வாக்கெடுப்பு எடுக்கும்போது சபாநாயகர் தனபால் அவர்களை கையை பிடிச்சி இழுத்து அட்டகாசம் பண்ணீங்க. ஆனா 22 நாள் நாடாளுமன்றத்தை நாங்க முடக்கணும். அது மாதிரி ஏதாவது ஒண்ணு செய்ய முடிஞ்சதா உங்களால? அப்போ இவர் சொல்றது அப்படியே எங்களுக்கும் தானே பொருந்தும். இவர் சொன்ன அதே தானே எங்களுக்கும் பொருந்தும். எங்களுக்கும் தானே பொருந்தும். மாநிலத்துல மத்தியில எம்பி 38 பேரு, இங்க எம்எல்ஏங்க, அப்புறம் ஆளுங்கட்சி. அப்போ எத்தனை எதிர்ப்பு இருக்கும்போது அப்ப அந்த ஓட்டு யாருக்கு வரும்னா எங்களுக்கு வரும்னு சொல்றேன். ஆன்டி இன்கம்பன்சி மாநிலத்துக்கு இல்லன்றது யாரும் மறுக்கல. 10 ஆண்டு கால ஆன்டி இன்கம்பன்சில நீங்க ஒரு 37 பேரை வச்சிருந்தீங்களே 2014 இருந்து 19 வரைக்கும், அதையும் சேர்த்தானே கேட்பாங்க. இப்ப நீங்க 38 பேர் கேட்கிற கேள்வியை 37 பேர் சொல்லிதானே ஆகணும். கோவை செல்வராஜும் வேற, இது வேற மாதிரி. கோவை செல்வராஜ் நான் வரேன், ஆசீர்வாதம் காத்துங்க. கோவை செல்வராஜ் நீட் இல்ல இப்ப கேள்வி அப்போ நீட்டுக்கு 2 பேருக்கு ஒரே நிலைப்பாடு தான். இல்ல கோவை செல்வராஜ் பதில் வாங்க. ஒப்புதல் கொடுக்காத பாஜக பத்தி என்ன விமர்சனம்? காத்துருங்க கோவை செல்வராஜ், ப்ளீஸ் காத்துருங்க. கோவை செல்வராஜ், நீட் கொண்டு வரும்போது இந்தியா முழுவதும் பிஜேபி பார்லிமெண்ட்ல கொண்டு வரும்போது ராஜ்யசபாவில் 13 எம்பி பற்றாக்குறை. திருச்சி சிவா அவர்கள் அந்த நீட்டை எதிர்த்து தீர்மானம் கொண்டு வர்றாரு. அன்னைக்கு அதிமுக அதுக்கு வாக்களித்திருந்தால் இன்னைக்கு இந்தியாவில் எந்த இளைஞரும் இறந்திருக்க மாட்டாங்க, நீட்டே வந்திருக்காது. அந்த நீட் வர்றதுக்கு முழு காரணமே அதிமுக. அதனால நீட்டை பத்தி பேசுறதுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கோ அதிமுகவுக்கோ தகுதியே கிடையாது. சார் தகுதியை பத்தி நீங்க பேசாதீங்க கோவை செல்வராஜ் சார். தொடர்ந்து நீங்க தகுதின்றீங்க. 2010 காங்கிரஸ் கொண்டு வந்துச்சு. நீங்க வரலாற்றை மறைச்சு பேசாதீங்க. கொண்டு வந்தது யாரு? செயல்படுத்தினீங்கன்னா கொண்டு வந்தது யாரு? தகுதி இருக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? நான் கேக்குற பதில் சொல்லுங்க. நீட் யார் கொண்டு வந்தா? என்ன தகுதி? எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன தகுதி கிடையாது? நிர்ணயம் பண்ணி வச்சிருக்கீங்க. தகுதியை எதை நிர்ணயம் பண்ணி வச்சிருக்கீங்க? ஒரு இடைவேளைக்கு பிறகு பேசலாம். அதுதான் தகுதி. மக்களுக்காக கொடுக்கணும். ஒரு இடைவேளை. தகுதினா என்ன தகுதி? Taste the Daily.